வணக்கம். வின் செய்திகளின் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று இரவு 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்பு. தமிழகம் முழுவதும் இன்று குரூப் 4 தேர்வுகள். 20,37,101 பேர் தேர்வு எழுதுகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் அமமுக கூட்டணி அமைக்கும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. சத்தீஸ்கரில் நடைபெற்ற என்கவுண்டரில் 7 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. துப்பாக்கி சூட்டில் 3 பாதுகாப்பு படை வீரர்கள் காயம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி 3வது முறையாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று பதவியேற்க உள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 292 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதில் பாஜக மட்டும் 240 இடங்களை கைப்பற்றியது. எனவே மத்தியில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் சமீபத்தில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. அப்போது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த மோடி ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து வழங்கினார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் காபந்து பிரதமராக தொடரும்படி கேட்டுக்கொண்டார். பாராளுமன்றத்தில் மையரங்கில் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக பிரதமர் மோடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் அனைத்து எம்பிக்களும் அவருக்கு ஆதரவு அளித்தனர். இதனையடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களின் ஆதரவு கடிதத்தை அளித்ததுடன் 3வது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடியை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் இன்று இரவு 7:15 மணிக்கு மோடி பிரதமராக பதவியேற்க உள்ளார். தமிழகம் முழுவதும் குரூப் 4 தேர்வுகள் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் குரூப் 4 தேர்வுகளுக்கான அறிவிப்பு கடந்த ஜனவரி மாதம் ஜூன் 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த தேர்வுக்கு 6,244 பணியிடங்களும் 20,37,101 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அதாவது ஒரு பணியிடத்துக்கு சுமார் 326 பேர் போட்டியிடுகின்றனர். இவர்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று தமிழ்நாடு முழுவதும் 38 மையங்களை உள்ளடக்கி 7,247 தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வு காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை 3 மணி நேரம் நடைபெறும். தமிழகம் முழுவதும் இன்று காலை 9:30 மணிக்கு தேர்வுகள் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா டெல்லி வந்துள்ளார். பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள மோடி ஜூன் 9 இரவு 7:15 மணிக்கு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார். இவ்விழாவில் பங்கேற்க பல்வேறு நாட்டு தலைவர்கள் வருகை தர உள்ளனர். இந்நிலையில் விழாவில் பங்கேற்பதற்காக புதுடெல்லி வந்த வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் முன் தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடம் இருந்து பொது சின்னத்தை ஒதுக்க கோரும் விண்ணப்பங்களை தேர்தல் ஆணையம் வரவேற்பதாக கூறினார். கடைசியாக கடந்த 2014ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியா என்பது அந்நியர்கள் அடையாளப்படுத்திய வார்த்தை என்றும் பாரத் என்றால் ஒளி எனவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். கோவையில் அகில பாரதிய ராஷ்டிரிய சாகிஷ் மகாஷ்யா மற்றும் ஆசிரியர்கள் அமைப்புகள் சார்பில் புதிய பாரதத்தில் கல்வி சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பில் 2 நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய ஆளுநர் RN ரவி, இன்றைய காலகட்டத்தில் உலக அளவில் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சி அனைத்து துறைகளிலும் வளர்ந்து வரும் சூழலில் நமது அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு தேசிய கல்விக் கொள்கை வழிவகுப்பதாக தெரிவித்தார்.
பிரிட்டிஷ் நாட்டினர் நமது நாட்டை விட்டு வெளியேறிய போதும் காலனி நாடுகளின் ஆதிக்கம் அனைத்து துறைகளிலும் இருந்துள்ளதாகவும் அது கல்வியிலும் இருப்பதால் அதை மாற்றும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டு நமது நாட்டின் பாரம்பரியமிக்க கல்வி முறை அதில் இருப்பதாக கூறினார். ஆனால் நமது மாநிலத்தின் பாடத்திட்டங்களில் தேசிய விடுதலை இயக்கங்கள் பற்றிய பாடங்கள் தவிர்க்கப்பட்டு திராவிட இயக்கங்கள் குறித்த பாடங்கள் இருப்பதாக குறிப்பிட்ட ஆளுநர் ஆர்.என். ரவி, நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த ஆயிரக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகங்கள் மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருவதாக தெரிவித்தார். மேலும் ஆங்கிலேயர் வரும் முன்பு வரை நூற்றாண்டுகளாக பாரத் என்றே அழைக்கப்பட்டு வந்ததாகவும் இந்தியா என்பது அந்நியர்கள் அடையாளப்படுத்திய வார்த்தை என சுட்டிக்காட்டிய ஆளுநர் ஆர்.என். ரவி, பாரத் என்றால் ஒளி என கூறினார். ஜெர்மன் போர் விமானத்தை இந்திய விமானப்படை தளபதி வி.ஆர். சௌத்ரி இயக்கியுள்ளார். உலகின் அதிநவீன போர் விமானங்களில் ஜெர்மன் தயாரிப்பு யூரோஃபைட்டர் போர் விமானமும் ஒன்று. ஜெர்மனிக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள இந்திய விமானப்படை தளபதி வி.ஆர். சௌத்ரி அங்குள்ள விமானப்படை தளத்துக்கு சென்று யூரோஃபைட்டர் போர் விமானத்தை இயக்கினார். வானில் பல அடி உயரத்திற்கு விமானத்தை திறம்பட அவர் செலுத்தி பத்திரமாக தர இறக்கினார். இந்த காணொலி காட்சிகளை ஜெர்மன் விமானப்படை வெளியிட்டுள்ளது. பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் தெற்கு ரயில்வே வந்தே பாரத் ரயில்களில் உதவி எண் லோகோ பைலட் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய அரசு நாளை பதவியேற்க உள்ளது. இந்த விழாவில் அரசியல் கட்சி தலைவர்கள், வெளிநாட்டு தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் மட்டுமின்றி சாதாரண குடிமக்கள் சிலரும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தெற்கு ரயில்வே சென்னை கோட்டத்தில் மூத்த உதவி ரயில் ஓட்டுநராக பணிபுரியும் ஐஸ்வர்யா மேனன் என்பவருக்கு பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவர் 2 லட்சம் மணி நேரம் ரயில் ஓட்டுநராக பணியாற்றியுள்ளார். குறிப்பாக வந்தே பாரத் ஜன சதாப்தி ரயில்களில் ஓட்டுநராக பணியாற்றியுள்ளார். தற்போது சென்னை சென்ட்ரல், விஜயவாடா மற்றும் சென்னை சென்ட்ரல், கோவை வந்தே பாரத் ரயில்களில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கும் பிரதமர் மோடிக்கு எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 292 இடங்களில் வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற என்டிஏ புதிய எம்பிக்கள் கூட்டத்தில் அக்கூட்டணியின் நாடாளுமன்ற தலைவராக பிரதமர் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது. பிரதமராக மோடி 3வது முறையாக நாளை பதவியேற்க உள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வெற்றி பெற்றதற்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பல உலக நாடுகளில் உள்ள தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் பிரதமர் மோடிக்கு உலக பணக்காரரான எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பக்கத்தில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலில் பிரதமர் மோடி வெற்றி பெற்றுள்ளதற்கு வாழ்த்துக்கள் என்றும், இந்தியாவின் எனது நிறுவனங்கள் உற்சாகமாக பணிகளை செய்ய ஆவலுடன் காத்திருக்கிறேன் எனவும் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். குற்ற வழக்கில் சிக்கிய மகனை மன்னிக்கவே மாட்டேன் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மூத்த மகன் ஹண்டர் பைடன் மீது சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்க முயற்சித்தது மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பாக டெலாவேர் கோர்ட்டில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் முதல் முறையாக அதிபரின் மகன் மீது இத்தகைய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த விவகாரம் அந்நாட்டின் அரசியல் களத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில், இந்த வழக்கில் தனது மகன் ஹண்டர் பைடன் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டால் அவரை மன்னிக்கவே மாட்டேன் என உறுதியாக தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரின் ஜின் பியர் கூறுகையில், வரும் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த வழக்கு தற்போது கவனம் பெற்றுள்ளது குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வில் 67 பேர் 770க்கு 770 மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் இது தொடர்பாக குழு அமைத்து விசாரிக்கப்படும் என மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் மூர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் நீட் தேர்வு புகார் தொடர்பாக விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு குழு ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும். வெளிப்படைத்தன்மையுடன் நீட் தேர்வு நடைபெற்றதாகவும் 720 மதிப்பெண்ணுக்கு 718 மற்றும் 719 மதிப்பெண்களை மாணவர்கள் பெற்றதில் எந்த முறைகேடும் இல்லை எனவும், மைனஸ் மதிப்பெண் பெற்றவர்கள் கருணை மதிப்பெண்ணினால் முழு மதிப்பெண் பெற்றுள்ளதாக கூறினார். 2018ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதலின்படியே
தேர்வு நடத்தப்பட்டதாகவும் தேர்வு நேரம் குறைவாக இந்த மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதாகவும் தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தப்படும். அனைத்து மாணவர்களுக்கு ஒரே மாதிரியாக கருணை மதிப்பெண் வழங்கப்படவில்லை. முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நீட் தேர்வு குறித்து மாணவர்கள் அளித்துள்ள புகார்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் மூர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் அமமுக கூட்டணி அமைக்கும் என்று டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அரசியல் கட்சிகள் போட்டியிட்டன. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலை தொடர்ந்து 226 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் அமமுக கூட்டணி அமைக்கும் என்று டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 2026 வலுவான கூட்டணியை அமைத்து பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையங்களில் குரூப் 4 எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கிராம நிர்வாக அலுவலர், வழக்காவலர், பில்கட்டர், ஆவின் ஆய்வக உதவியாளர், இளநிலை நிர்வாகி, கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் மற்றும் பல்வேறு துறைகளில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், நேர்முக உதவியாளர் என பல்வேறு பதவிகளிலும் காலியாக உள்ள 6244 பணியிடங்களை நிரப்பும் வகையில் ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜனவரி 30ஆம் தேதி வெளியிட்டது. ஆன்லைனில் இதற்கான விண்ணப்பங்கள் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பெறப்பட்டன. குரூப் 4 தேர்வுக்கான அடிப்படை கல்வி தகுதி SSLC தேர்ச்சி என்ற போதிலும் பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள், பொறியியல் பட்டதாரிகள், எம்பில் முடித்தவர்கள் என உயர்கல்வி தகுதி பெற்றவர்கள் உட்பட சுமார் 20 லட்சம் பேர் விண்ணப்பித்தனர். இதில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு 2 வாரங்களுக்கு முன்பு ஆன்லைனில் ஆல் டிக்கெட் வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி தமிழகம் முழுவதும் பல்வேறு மையங்களில் குரூப் 4 எழுத்துத் தேர்வு ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை 3 மணி நேரம் தேர்வு நடைபெறும். தேர்வு தொடங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பு தேர்வு கூட்டத்துக்கு சென்றுவிட வேண்டும் என தேர்வர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கரில் நடந்த என்கவுண்டரில் 7 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 3 பாதுகாப்பு படை வீரர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்த நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இதில் 7 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் 3 பாதுகாப்பு படை வீரர்கள் காயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நக்சலைட்டுகள் இடம் இருந்து ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். துப்பாக்கிச் சண்டை நடந்த இடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளின் எண்ணிக்கை 122ஆக உயர்ந்துள்ளது. நட்சத்திரம் வெடித்து சிதறுவதை வெறும் கண்களால் பார்க்கலாம் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பூமியில் இருந்து 3000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ள டி கொரோனே பொரியாசிஸ் என்ற விண்மீன் தொகுப்பில் ஒரு நட்சத்திரம் விரைவில் வெடித்து சிதறும் என்றும் அதை இரவில் வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இது ஒளி மாசுபட்ட நகரங்களில் இருந்தும் கூட வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய பிரகாசமான காட்சியை உருவாக்கும் என்றும் தெரிவித்தனர். இது குறித்து நாசா விஞ்ஞானி ரெபக்கா அவுன்செல் கூறுகையில், இது வாழ்நாளில் ஒருமுறை நடக்கும் நிகழ்வு. இது நிறைய புதிய வானியலாளர்களை உருவாக்கும் என்று தான் நம்புவதாகவும், டி கொரோனே பொரியாசிஸ் கடைசியாக 1946ஆம் ஆண்டு வெடித்தது. அந்த வெடிப்புக்கு சுமார் 1 ஆண்டுக்கு முன்பு இந்த அமைப்பு திடீரென மங்கலானது. அதேபோல் கடந்த ஆண்டு டி கொரோனா பொரியாசிஸ் அமைப்பு மீண்டும் மங்கலமானது. இது ஒரு புதிய வெடிப்பை குறிக்கிறது என்றும் அந்த வெடிப்பு செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பெய்த கனமழையின் காரணமாக மின்கம்பங்கள் சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக ஐயர்மலை ரோப் காருக்கு செல்லும் பாதையில் அமைக்கப்பட்ட மின்கம்பம் ஒன்று சாய்ந்து விழுந்தது. இந்த மின்கம்பங்களை அகற்றி உறுதியாக நிற்கும் வகையில் மின்கம்பங்களை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேயிலை தோட்டம் பகுதியில் காலில் காயத்துடன் சுற்றித் திரிந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியதால் மக்கள் நிம்மதி அடைந்த நிலையில் பிடிப்பட்ட சிறுத்தை வனப்பகுதியில் விடப்பட்டது. கூடலூர் அருகே உள்ள தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பொன்வயல் பகுதியில் உள்ள தனியார் காப்பி தோட்டத்திற்குள் சிறுத்தை ஒன்று காலில் காயத்துடன் நடமாட முடியாமல் கடந்த சில நாட்களாக உலா வந்தது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை அந்த பகுதிக்கு சென்ற வனத்துறையினருக்கு சிறுத்தை கூண்டில் சிக்கி இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சிறுத்தையை பிடித்த வனத்துறையினர் சிகிச்சைக்கு பின் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் விடுவித்தனர். கூண்டில் இருந்து வெளியேறிய வனப்பகுதிக்கு சிறுத்தை செல்லும் காட்சிகளை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். கோவை அருகே உணவு தேடி வீட்டிற்கு வந்த காட்டு யானையிடம் வீட்டில் ஒன்றுமில்லை திரும்பி போ சாமி என தோட்ட பணியாளர் பேசிய வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் கொண்டாமுத்தூர் மற்றும் மருதமலை வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வசித்து வருகின்றன. இரவு நேரங்களில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அருகே உள்ள கிராமங்களில் காட்டு யானைகள் உலா வருகிறது. அதன்படி தொண்டாமுத்தூர் அடுத்த வண்டிக்காரனூர் பகுதியில் உள்ள பன்னீர்செல்வம் என்பவரது தோட்டத்திற்குள் நுழைந்த 2 காட்டு யானைகள் விளைநிலங்களில் இருந்த பயிர்களை சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்த தோட்ட பணியாளர்களின் குடியிருப்பை முகாமிட்டன. அப்போது ஒரு காட்டு யானை ஒரு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என தேடி அங்கிருந்த காய்கறிகளை எடுத்து சாப்பிட்டது. யானையை பார்த்ததும் வீட்டில் இருந்த தோட்ட பணியாளர்கள் அச்சத்தில் உறைந்தனர். அப்போது தோட்ட பணியாளர் ஒருவர் வீட்டில் ஒன்றும் இல்லை போ சாமி என யானையிடம் கூறி திருப்பி அனுப்ப முயன்றார். இது குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி தமிழக எல்லை பகுதியான மொரட்டாண்டி அருகே முயல்களை வேட்டையாடி 2 பேரை கைது செய்த வனத்துறையினர் துப்பாக்கி வெடிபொருட்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி தமிழக எல்லை பகுதியான முரட்டாண்டி அருகே 2 பேர் முயல்களை வேட்டையாடுவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் துப்பாக்கிகளுடன் சுற்றித் திரிந்த 2 பேரை பிடித்து விசாரணை செய்த போது புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பார்த்திபன் மணிமாறன் என்பதும் முயல்களை வேட்டையாடி விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்த வனத்துறையினர் 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இயற்கை உரத்திற்காக விவசாயிகள் வயல்களில் ஆட்டைக்கடை அமைத்து வருகின்றனர். நன்னிலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள விவசாயிகள் போதிய அளவு மழை பெய்யாததால் பெரும்பாலான நிலங்கள் விவசாயம் செய்ய முடியாமல் தரிசாக கிடக்கும் நிலையில் ஒரு சில இடங்களில் ஆழ்துளை கிணறு மூலம் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோடை மழையை பயன்படுத்தி விவசாயிகள் உழவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மண் வளத்தை பெருக்கவும் இயற்கையை உரத்திற்காகவும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் இருந்து செம்மறி ஆடுகளை அதிக அளவு கொண்டு வந்து நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வயல்களில் விவசாயிகள் ஆட்டுக்கடை அமைத்து வருகின்றனர். 100 ஆடுகள் கொண்ட ஆட்டுக்கடை அமைக்க நாள் ஒன்றுக்கு 1500 ரூபாய் செலவாவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. செய்திகளின் அனைத்து பரிமாணங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் வின் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இது வின் நியூஸ், உங்களுக்காக உங்களுடன். வணக்கம்.